பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு தாழ்பால் என்றால் ஒரு கதவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ராடு. இப்பெல்லாம் சின்னதாக தாழ்பால் போகிறோம். அப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய ராடு குறுக்க போடுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு இருக்கும். இன்னும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாழ்பால் இருக்கும். சீக்கிரம் எதிரிகள் இந்த வீட்டை கதவை உடச்சிட்டு கூட போக முடியாது. அந்த தாழ்பால் இப்போல்லாம் 6 இன்ச்சு 9 இன்ச்சு இதுதான் அந்த தாழ்பால். மேலே ஒரே ஒரு தாழ்பால் இல்லை, குறுக்கு ஒரு தாழ்பால். அது எட்டி முடிச்சா உடைஞ்சு போயிடும். அப்போ ஆண்டவர் தன்னோட வேதத்தில் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. சங்கீதம் 147 சங்கீதம் 13 உன் வாசல்களின் தாழ்பாலை நான் பலப்படுத்தி அதில் உள்ள பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். உள்ளே இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். உள்ளே இருக்கிற மக்கள் சத்துருவால் சேதப்படக்கூடாது. அப்போ சத்ரு உள்ள வராதபடிக்கு தடுக்கிறது தாழ்பால். நீங்க பரிசுத்த வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை துரத்தும் போது தாவீது இடத்துல போவான். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுவான் 1 சாமுவேல் 23:7 அவன் தாழ்பால் உள்ள பட்டணத்திலே மாட்டிக்கிட்டான், விடுங்க அவனை பிடிச்சிடலாம். அப்போ தாழ்பால் உள்ள பட்டணத்துக்குள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. அது ஒரு பாதுகாப்பான இடம். இதைத்தான் பரிசுத்த வேதம் தெளிவா சொல்லுகிறது. நாகும் 3:13 அக்கினி உன் தாழ்பாலை என்ன பண்ணமா பட்சிக்கும். அக்கினி போய் அந்த தாழ்பாலை பட்சிக்கும். அக்கினி என்பது ஒரு ஆபத்து. அவங்க தாழ்பாலை உடைச்சிரும். எவ்வளவு பெரிய அழகா கட்டினாலும் அந்த அக்கினி போய் தாழ்பாலை உடைக்கும். இன்னொரு சொல்லுது, நீங்க ஆமோஸ் 1:5 வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர பாடங்கள் எல்லாத்தையும் கட்ட உடைக்கணும். அங்க தாழ்பாலை உடைக்குமா. தாழ்பாலை தேவனுடைய பிள்ளைகள் புரியணும். தாழ்பாலை ஒரு பாதுகாப்பவே அது உடைக்கும். இதே ஓசியா 11:6 பட்டையும் தாழ்பாலை உடைத்து கொண்டு உள்ளே போகும். தேவ மக்கள் இதெல்லாம் ஒரே பார்த்ததான். தாழ்பால் என்பது அதுக்குள்ள ராடு அந்த கதவை பலமாய் பாதுகாத்துக் கொள்கிறது. இதைத்தான் சங்கீதம் 147:13 சொல்கிறார். உன் தாழ்பால்களை நான் பலப்படுத்தி, ஒருவேளை அக்னினாலே பட்டயத்தினாலே அது ஈட்டினாலே ஒருவேளை உன் தாழ்பால் உடைகிறதா இருந்தாலும் உன் தாழ்பாலை கர்த்தர் பலப்படுத்துவேன் என்கிற உள்ள ஒரு சத்துரு கொல்லாத ஆவி உள்ளே வராவிட காப்பேன். சங்கீதம் அங்கே 91:10 சொல்லுது, வாதை உன் கூடத்தை அணுகாது, பொல்லாப்பு உன் ஏறிடாது. ஆண்டவர் ஏன் நேடுதுன்னா உன் தாழ்பாலை அவர் பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய மக்களே, எந்த வீடு துதிக்கிறதோ, தேவனை ஸ்தோத்திரிக்கிறதோ, ஜெபம் பண்ணுகிறதோ, அந்த தாழ்பால்கள் எல்லாம் பலப்படுத்தப்படுகிறது. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி அவர் என்ன பண்றாராம், திறக்கிறவரும். ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவர் பூட்டுகிறவருமாறு. கர்த்தர் பூட்டினா, கர்த்தர் அடைத்தா யாராலும் திறக்க முடியாது. பயந்து கொண்டிருக்கீங்களா? கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஐயோ, என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும்? கலங்க வேண்டாம். கர்த்தர் இந்த சங்கீதம் 143 உன் தாழ்பாட்களை அவர் பலப்படுத்துவார். நீ எதை நம்பி இருக்கிற, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை பலப்படுத்துவா. ஒரு வேலை ஒரு தாழ்பாலா இருக்கலாம். அந்த வேலையில வருமானம் கிடைக்குமோ என்று கலை கொண்டிருக்கலாம். கலங்காதிருக்கலாம். தாழ்பாலை பலப்படுத்துவா. ஒருவேளை உன் பிள்ளைகளை ஒரு தாழ்பாலை போல பலமா நம்புகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு அநேகர் சரீரத்திலே சுகவீனம். ஐயோ, என் உடம்புல வியாதி, என் உடம்புல பிரச்சனை, அது இல்லாது இருந்தால் வியாதியில நான் உழைத்து காப்பாற்றி. கலங்க வேண்டாம். கர்த்தர் உன் சரீரத்தை தெய்வீக சுகப்படுத்து உன் தாழ்பாலை பலப்படுத்துவார். நீ எந்த நிலையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ இயேசுவை நம்புகிற மக்களாய், அவரை தேடுகிற பிள்ளையாய், அதே சங்கீதம் 147 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் பிரியவன். நீ கர்த்தருக்கு பயப்படுறியா? அவர் கிருபைக்கு காத்திருக்கிறியா? உன் தாழ்பால்களை அவர் வெண்கலமாய் மாற்றுவாராம், பலப்படுத்துவாராம். சத்துரு ஈஸியா அதை உடைக்காதபடி காத்திருவார். தேவ மக்களை, ஒருவேளை கலங்கிருக்கலாம். ஐயோ, என் குடும்பம், என் எதிர்காலம் என்னாலும் கலங்கிருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்க தாழ்பாலை நான் பலப்படுத்துவேன். உன்னுடைய பிள்ளைகளை சுகமாய் ஆசும தங்கை வைத்திருப்பேன். ஏனென்றால் இயேசுவை நம்பினபடியால், வார்த்தையை நம்பினபடியால், அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தபடினாலே அவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடாய் உங்க வாழ்க்கை சொல்லுகிறார். உங்களுடைய தாழ்பாலை நான் பலப்படுத்துவேன். சத்துருடைய அம்போ, சத்துருடைய அக்கினியோ, சத்துருடைய பட்டயமோ உங்களுடைய தாழ்பாலை உடைக்கவே முடியாது. ஏனென்றால் அதிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். உள்ளே மகிமை ராஜா உள்ளே வந்து விட்டார். வீட்டு வாசப்படியிலே ஆதியாக 4:7
பாவம் படுத்திருக்கலாம், தீமை படுத்திருக்கலாம், ஆனா உள்ள வர முடியாது. ஏனென்றால் உன் தாழ்பால்களை பலப்படுத்தக்கூடிய பெரிய வல்லமை அங்கே உள்ளே இருக்கிறது. கலங்க வேண்டாம். இந்த வேத சத்தியத்தின்படி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.